பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா சூப்பராக தெளிவாக பேசினாருங்க. கிட்டத்தட்ட அவர் ஸ்பீச் கேட்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லாரும் அழகாக சூப்பராக பேசுறாரு. கிட்டத்தட்ட அவர் பேச்சிலே பயங்கரவாங்க போல அந்த அளவுக்கு ஒரு தெளிவான பேச்சு, நீட்டாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட அதெல்லாம் சுற்றி முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தானே தெளிவாக அர்ச்சனாவை டச் பண்ணுறாரு நம்ம விஜய் வர்மா. அவர் ஸ்பீச்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, தெளிவாக இருக்கு, அப்படி பாயிண்ட் அவுட்டாக இருக்கு. ஆனால் நம்ம தானே தெளிவிட்ட கருத்து கை வச்சது ரொம்ப சங்கடமான விஷயம். கிட்டத்தட்ட நம்ம தானே தெளிவை பற்றி என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டாரு. அவர் ஆங்கிலேருந்து பார்க்கும்போது ஒரு சிலர் கேட்குற நம்மளுக்கே வந்து ஆகா இப்படி தான் இருக்குமோ, உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் தான் நம்ம விஜய் வர்மா நம்ம தானே தெளிவை பார்த்து கொடுத்தாரு. அது எந்த மாதிரினா நல்லா அவங்களே ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளம் வந்து மற்றவங்க மூலியமாக ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாறும். கடைசியாக பெரிய ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க கிட்டே வரும். அது இப்போ வந்து அவங்க அணுகிற முறை வந்து பார்த்தீங்கன்னா அது எதிர்த்தாப்பில் இருக்கவங்க கெட்டவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அது சூப்பராக அது கேமராவில் ரிஜிஸ்டர் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு கேம் விளாண்டுருக்காங்க. அப்போ அர்ச்சனா முகத்தை ஜூமில் காட்டணுமே தானே தலைவடி யோசிச்சுட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. எங்கெங்கே கேமரா ரிஜிஸ்டர் பண்ணணுமோ அங்கங்கே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணால் அது 1 மணி நேரம் சொல்ல வருமோ வராதோ அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க ஒரு நாளைக்கு 10 டைம் 15 டைம் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக எப்படினாலுமே 1 மணி நேரம் சொல்ல அது வந்து ரிஜிஸ்டர் ஆகணுக்காண்டி அவங்க குறிக்கோள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேம் விளாண்டுருக்காங்க அர்ச்சனா சொல்லி விஜய் வர்மா சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு வேளை யோசிச்சு பார்த்தா அந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு சின்ன பிரச்சனை ஊதி பிரச்சனை இருக்கட்டும், கிட்டத்தட்ட கடைசியில் அதுக்கே அவங்களே ஒரு சொல்யூஷன் சொல்கிறதா இருக்கட்டும். நம்ம யோசிச்சு பார்க்கும்போது விஜய் வர்மா சொல்கிறதா கரெக்டாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்க வைக்கிறாரு நம்ம விஜய் வர்மா. அந்த அளவுக்கு ஒரு கிளியரான ஸ்பீச் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு செகண்டில் அது நம்ம தானத்தலியோட தாட்டை நம்ம மனசுக்குள்ளே பூத்திட்டாரு. இப்படி தான் உங்கள் தானே தலைவி, இதான் உங்கள் தானத்தோட கேரக்டர், இதான் உங்கள் தானத்தோட கேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டாரு. விஜய் வர்மாவோட பேச்சு நம்ம எந்த அளவுக்கு ரசிச்சோமோ அதோட நம்ம அர்ச்சனா ஸ்பீச் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. விஜய் வர்மா க்யூட்டாக பேசி மனசை கவரதில் பெரிய கில்லாடினா பார்த்தா அர்ச்சனா ஹை ஸ்பீச்லேயும் மனசை கவர முடியும்னு சொல்லிட்டு தன்னோட கோவத்தில் தான் பேசுது. இத்தனைக்கோ தன்னோட டென்ஷனில் பேசினாலுமே அழகான பாயிண்ட் அங்கங்கே நறுக்கு அழகாக சூப்பராக வச்சுச்சு. கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் சொல்லியும் கேட்டிருப்போம், எல்லாரும் காதால் கேட்டிருப்போம், கமல் சார் சொல்லி எல்லாரும் சொல்லியும் கேட்டிருப்போம் அர்ச்சனா நல்லா பேசுதுன்னு. ஆனால் இங்கே நேரில் லைவில் பார்க்க முடிஞ்சு அவ்வளோ ஸ்பீட்லையும் அவ்வளோ டென்ஷன்லையும் அவ்வளோ ப்ரெஷர்லையுமே அழகாக பேசினாங்க, சூப்பராக பேசினாங்க. கிட்டத்தட்ட விஜய் வர்மாலாம் வச்சு செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட நார்மலாக ஒவ்வொருத்தர் பண்ணுற விஜய் வர்மா பார்ப்பாரு 1 2 3 4 5 8 அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் ஆயிடுச்சா ஓகே. கமல் சார் வந்து பேசும்போது அந்த 8 பாயிண்ட்டையும் எடுத்து வச்சு பேசுவார். கமல் சார் எபிசோட மட்டும் தான் அவர் வாய் திறந்து பேசவே செய்வார் அப்படின்னு சொல்லி உண்மையான ஒரு பாயிண்ட்டை போட்டு உடச்சு விஜய் வர்மா ஷாக் ஆகிட்டாப்புல, அப்படியே முறைச்சு பார்க்குறாப்புல. வேற ஒன்றுத்துக்கு நான் கேட்கல, கேம்னா இங்கே விளையாடு, இங்கே செய், நான் வந்து எங்கே எனக்கு தோணுதோ அங்கே வந்து சொல்லுவேன். நீ எங்கே 8 பாயிண்ட் வைக்கிற, மொதல் பாயிண்ட் எங்கே வைக்கிற அந்த இடத்துல என் வாய்ஸ் விட்டு கொடுப்பேன். இன்றைக்கி கமல் சார் பண்ணி என் வாய்ஸ் விட்டு கொடுப்பேன், இங்கேயும் நான் கேம் வாய்ஸ் விட்டு கொடுப்பேன். ஆனால் நீங்கள் வந்து இங்கே வாய்ஸ் விட்டே கொடுக்க மாட்டேன். அங்கே நல்ல பிள்ளை மாதிரி அங்கே போய் கமல் சார் முன்னாடி தான் பப்ளிக் ஷோ, பப்ளிக்காண்டி நான் பேசுவேன், பப்ளிக்காண்டி உள்ளே அனுப்புனாங்க, நான் அதனால் வார்த்தையில் பார்த்து பேசுவேன். அப்புறதுக்கே விளையாட வர மோனே மக்கள் அனுப்புனே விளையாடுறதுக்கு தான் அனுப்புனாங்க. நீங்கள் விளையாடாமல் கமல் சார்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சூப்பரான பாயிண்ட் ஒரு நெத்தியில் அடித்த மாதிரி போட்டுச்சு அர்ச்சனா. கோவத்தை இத்தனைக்கு கோவத்தில் தான் பேசிகிட்டு இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அர்ச்சனா தெளிவாக ஒன்று சொல்லிடுச்சு. கிட்டத்தட்ட ஸ்ட்ராட்டஜின்றாங்க, கேம்ன்றாங்க, நான் எதுவுமே பண்ணல. நான் கிட்டத்தட்ட நான் வந்து இந்த வீட்டில் இருக்க வந்தேன், சந்தோஷமாக இருக்க வந்தேன், ஒவ்வொருத்தரும் பழகணும், நிறையா ஃப்ரெண்ட்ஸு பிடிக்கும்னு சொல்லி தான் வந்தேன். கிட்டத்தட்ட எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. எனக்கு கையில் ஒரு கப்பலை கொடுத்துருக்காங்க, நல்லா ஓட்டுன்னு மைண்ட் செட்டில் இருந்துச்சே தவிர அடுத்தவங்க கப்பலை கவுக்கணும், அடுத்தவங்க நம்ம பாதையை முன்னேறக்கூடாது, நான் ஃபஸ்ட்டாக போகணும், முன்னாடி ஃபஸ்ட்டாக போகணும், இந்த மாதிரி எந்த தாட்டுமே எனக்கு கிடையாதுங்க. நான் வரேன், கேம் விளாட்றேன், நான் வரேன், நான் வீட்டில் சந்தோஷமாக இருக்க வந்திருக்கேன். நான் ஒரிஜினலாக எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருந்திருக்கேன். எனக்கு எந்த இடத்துல கோவம் வருதோ அந்த இடத்துல கோவப்பட்டிருக்கேன், எந்த இடத்துல சிரிப்பு வருதோ அந்த இடத்துல சிரிச்சிருக்கேன். எல்லாமே உண்மையாக தான் பண்ணியிருக்கேன் தவிர ஃபேக்காக முகத்துக்கு பின்னாடி இருந்தது கிடையாது. ஒரு மனுஷன் நடிக்கிறான், கேமரா முன்னாடி நடிக்கிறான், கேமரா முன்னாடி நடிக்கிறான், என்ன சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட கேமரா முன்னாடி ஒரு நாள் நடிக்கிறான், 2 நாள் நடிக்கிறான். கிட்டத்தட்ட 100 நாள் ஒரு மனுஷனால் நடிக்க முடியுமா? அவ்வளோ பெரிய நடிகை நான். 100 நாள் ஒரு மனுஷனால் நடிச்சுட்டு இருக்க முடிஞ்சா அவன் எவ்வளோ பெரிய நடிகனாக இருப்பான்? யாராவது இருக்க முடியுமா? நான் அந்த மாதிரி கிடையாது. என்னோட நேச்சரே இதுதான். நீங்கள் இப்படி நினச்சிட்டா எப்படி நல்லா பேசுகிறேன், நல்லா பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன். ஒரு தமிழ் வாத்தியார பொண்ணு இந்த அளவுக்கு பேசலன்னா வேறு எந்த அளவுக்கு பேச முடியும்? எல்லாம் அங்கேருந்து வந்தது தான். வெளியில் எனக்கு வந்து பேரே வாயாடி தான். கிட்டத்தட்ட நான் வெளியில் பேசும்போது வாயாடி பேரை மாத்திரக்கானது உள்ளே வந்து அமைதியாக இருக்கணும் தான் நினச்சேன். நேச்சுரல் என்னை மீறி வந்துருச்சு. கிட்ட பல இடங்கள் நான் பழைய மாதிரி தான் இருந்திருக்கேன். ஆனால் வெளியில் பேசும்போது வாயாடி இருந்தாங்க, இங்கே வந்து நல்லா பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த பேர் போதும், இதுக்காண்டி நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன், இந்த ஒரு பேர் கிடைச்சதுக்காண்டி. மற்றபடி நீ பண்ண ஸ்ட்ராட்டஜி கிட்ட எதுவுமே நான் பண்ண கிடையாது, எங்கேயுமே நான் பண்ணது கிடையாது. பயங்கரமான ஆப்பு, நங்கூரமான சும்மா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு பேசணும். இதில் 1 மணி நேரம் சொல்ல காட்டும்போது எத்தனை சீனை கட் பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் தாயத்தில் எப்படிலாம் டார்ச்சர் பண்ண போகிறாங்க, எப்படிலாம் டார்கெட் பண்ணி ஓட விட போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கெல்லாம் பழச்ச ஆள் கிடையாது நம்ம தானே தெளிவி. மனசில் உண்மை, நேர்மை, பேச்சில் தெளிவு இருந்தால் எங்கே போனாலும் ஜெயிக்கலாம். நம்ம தானே தெளிவிட்டு அது 3மே இருக்குது, கட்டாயம் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.